வெற்றிவேல்முன கரோகரா. திருச்செந்தூர் முருகாசனம். பராபவ வருடம் ஆடி மாதம் ரிஷபராசிக்கார நேர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாதம். குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏதேனும் சின்ன சண்டை சச்சரவு இருந்துச்சு, கணவன் மனைவிக்கு இடையில ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து சமாதானமாயிடும். சமாதானமாகி ரெண்டு பேரும் சேர்ந்து வருங்காலத்துக்கு என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு முதலீடு பண்ணலாமா, லாபத்துக்கு, நம்மளுடைய எதிர்கால திட்டத்துக்கு, எதிர்கால குடும்பத்துக்கு எதிர்கால திட்டம், ஏதோ ஒரு பெரிய திட்டம் தீட்டுவீங்க. திட்டம் தீட்டு எதிர்காலத்தில் எப்படிலாம் இருக்கலாம், எதிர்காலத்துக்கு நமக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு, இல்லை நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய பொருள் வாங்கணும், அதுக்கு பணம் வேணும், அதுக்காக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திட்டம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏதாவது பணம் இருந்தால் அதை முதலீடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் கணவன் மனைவி, மனைவி சொல்ல கணவன் கேட்கல, கணவன் சொல்ல மனைவி கேட்கல அப்படின்னா இனிமேல் இருவரும் ஒன்றுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நீங்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பத்திலேயோ இல்லை ஒரு 10 பேர் இருக்கிற குடும்பத்திலேயோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இந்த வரைக்கும் சமாதானம் ஆகிடும். ஏதாவது நில பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்துடும். இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அக்கம் பக்கத்தார்களோட பிரச்சனை, உடன் பிறந்தார்களோட பிரச்சனை, எல்லாமே இதில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சமாதானம் ஆகிடுவாங்க எல்லாரும். இதுவரைக்கும் சமாதானமாகி உங்களோட ஒரு ஒன்றுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாயிடும். உங்களுக்கு தேக ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், ஒன்றும் பெரிய பாதகம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. வாகனம், இந்த வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனத்தில் தான் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு குறுக்கு வந்துடுச்சு, ஒன்று பன்றி அல்லது நாய், ஏதேனும் ஒரு குறுக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து உருவாகும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 வீலரில் போகும்பொழுது மிகவும் எச்சரிக்கையாக, அமைதியாக, அதிகபட்சம் ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே அதிகபட்ச ஸ்பீடு போகாதீங்க. ரொம்ப ரொம்ப இருட்டில் பயணிக்க வேண்டாம், ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் கிடைக்கும். தாயாரால் நன்மைகள் ஏற்படும், நல்ல மன நிம்மதி உண்டாகும். பெண் தெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரர்களுடைய ஒற்றுமை உண்டாகும். சகோதரர்களுக்காக ஏதாவது ஒரு பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். குழந்தைகள் வந்து தேக ஆரோக்கியம் நல்லாருக்கும். குழந்தைகளுக்காக நல்ல செலவிடுவீங்க. குழந்தைகளுக்காக ஏதாவது இப்போ அதாவது உடன் பிறந்தார் குழந்தைகள், இவங்களுக்காக பொழுதுபோக்கிற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாவை. உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் பெருசாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்படியே வந்தால் பல் சார்ந்த பிரச்சனைகள் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு பல் வழியாக இருந்துக்கிட்டு, சொத்த பல்லாக இருந்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் இந்த நேரத்தில் காட்டுவீங்க. இது வரைக்கும் டாக்டர்கிட்ட போயிருக்க மாட்டியா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். இதனால் வரை அமைதியாக பேசிட்டு இருந்தால் இனிமேல் தான் வேகமாக பேசுவீங்க. அடுத்தவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வேகமாக பதில் சொல்லுவீங்க. நல்ல ஆன்மீக பக்தி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும். திருவிழாக்களுக்கு நிறையா போயிட்டு வருவீங்க. அதிகமாக ஆன்மீக சொற்பொழிவு கேட்பீங்க. ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அடுத்து ஏதாவது ஒரு லோன் போட்டு இந்த தொழிலுக்காக ஒரு லோன் ரொம்ப நாளாக போட்டிருக்கோம், கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும்.
ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கு இருந்த அந்த லோன் கைக்கு வரக்கூடிய கடன் கைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும். எதிரிகள், மறைமுக எதிரிகள், பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. எதிரிகள் ஒன்று காணாமல் போயிடுவாங்க, இல்லை எதிரிகள் இருந்தாலும் உங்கள்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. எல்லாரும் ஒன்று கூடலப்பா என்னப்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. திருமணம் பிரச்சனை இல்லை, திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. திருமணம் ஆனவர்கள் ஒன்று கூடிடுவாங்க, கணவன் மனைவி. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை வந்து துன்புறுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னு அந்த பிரச்சனையில். இது வரைக்கும் உங்களை ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கு, அது அப்படியே சப்போஸ் கொஞ்ச நாள் ஆறப்பட்டிருப்பாங்க. திருப்பி அந்த பிரச்சனை விசுவரப்பட இருக்கும். இந்த மாதம் அவர் அப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி தொடரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பிரச்சனை அப்படியே வந்தாலும் அதுவுமே வந்து ஓரளவுக்கு சமாதானமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு விஸ்வரூபம் இருக்கும், எடுத்து அப்படியே அணைஞ்சிடும், அணைஞ்சு மெதுவாயிடும். அதே மாதிரி தொலைதூர ஆன்மீக பயணங்கள் ஏதாவது பிளான் போட்டுருந்தீங்கன்னா அதில் ஒரு தடை தாமதம் உண்டாகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறங்க. ஒரு காசி யாத்திரை போட்டிருக்கோம், ஒரு திருப்பதி யாத்திரை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறங்க. தகப்பனாருடைய தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த நேரத்தில் தகப்பனாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் இந்த உயர்கல்வி நாங்கள் படிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய அமைப்பு. உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையும். இந்த மாதத்தில் என்னத்தை இந்த படிப்பு படித்து நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பக்கூடிய அமைப்பு வந்து உருவாகிடும். அடுத்து வேலைப்பளு அதிகரிக்கும், வருமானம் வந்து நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். இது வரைக்கும் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீ 10 மணி நேரம் வேலை பார்ப்பீங்க. அந்த மாதிரி வேலைப்பளு அதிகரித்து அதுக்குண்டான வருமானம் இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. வேலைப்பளு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். லாபத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது வரைக்கும் இருந்த லாபங்கள் அதே நேரத்தில் அதே லாபங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். என்ன ஏதாவது ஒரு பெரிய திட்டம் தீட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் அதில் வந்து ஒரு தடங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த திட்டத்தில் ஒரு மாறுபாடு, இப்படி பிளான் போட சரி அதை அந்த இதை கேன்சல் பண்ணிடுவோம், வேறு பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய திட்டம் தீட்டத்தில் மாறுபாடு. பெரிய விரயங்கள் ஒன்றும் பெருசாக வரக்கூடிய இந்த மாதங்கள் கிடையாது. வாகனங்களில் தான் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இல்லை. உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான சில ஒரு தேக ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான ஒரு வயிறு வலி, இனம் புரியாத வயிற்றில் ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். வாகனங்களில் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடையாது. அடுத்து உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு தடங்களாக இருந்துக்கிட்டு இருந்த அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஒரு செயல் இதுவரை நாள் வரை செய்ய முடியாமல் இருந்தோம்னா இந்த மாதத்தில் அந்த செயலை செஞ்சிருவீங்க, வெற்றி காண்றுவீங்க. பொருளாதாரத்திலையும் ஒன்றும் குறை கிடையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமையும். அம்பாலை இந்த மாதம் முழுதும் அம்பாலை வந்து கும்பிடக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்க. நன்றி.